உச்சத்துல நேரத்துல 12 ரூபாய் ஒரு யூனிட் வாங்குறாங்க. 12 ரூபாய் ஒரு யூனிட் மின்சாரம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதுல எவ்வளவு இவங்களுக்கு கமிஷன் வரா? பாதிக்கு பாதி. இதற்காகத்தான் தமிழக அரசு தரையில சார்ந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்ய மறுக்குது. இந்த 20 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 17,300 மெகாவாட் அரசு சார்ந்த மின்சார திட்டங்கள் நிலுவையில் இருக்கு. எவ்வளவு காலமா? 20 ஆண்டு காலமாக 17,300 மெகாவாட் அரசு உற்பத்தி செஞ்சிருக்கணும். டப்பு காசு பணம் துட்டு மணி வேற என்ன? அரசு துறையில ஒரு யூனிட் மின்சாரம் தயாரிக்கணும்னா சராசரியா 3.4 ரூபாய், 3 ரூபாய் 40 பைசா சராசரி. ஆனால் தனியார் கிட்ட எவ்வளவு தெரியுமா வாங்குறாங்க? உச்சத்துல நேரத்துல 12 ரூபாய் ஒரு யூனிட் வாங்குறாங்க. 12 ரூபாய் ஒரு யூனிட் மின்சாரம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதுல எவ்வளவு இவங்களுக்கு கமிஷன் வரா? பாதிக்கு பாதி. இதற்காகத்தான் தமிழக அரசு தரையில சார்ந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்ய மறுக்குது. இந்த 20 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 17,300 மெகாவாட் அரசு சார்ந்த மின்சார திட்டங்கள் நிலுவையில் இருக்கு. எவ்வளவு காலமா? 20 ஆண்டு காலமாக 14 இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 5,700 மெகாவாட் மின்சாரம் தயாரிப்போம் என்று அப்ப அறிவிச்சாங்க. 2014 5,700 மெகாவாட் அறிவிச்சு அது திறப்பு விழா நடந்தது. என்னென்னமோ நடந்துறாங்க. அதுல பாத்தீங்கன்னா எண்ணூர் சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் தலா 660 மெகாவாட் திறன் கொண்ட 2 மின் உலைகள். இது திட்டம் 2014 செப்டம்பர் 27ஆம் நாள் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் மதிப்பு 7,814 கோடி. இந்த திட்டம் 2021ஆம் ஆண்டு பயன்பாட்டுக்கு வந்திருக்கணும். ஆனா வரல. அடுத்தது 660 மெகாவாட் எண்ணூர் மின் திட்டம் 2014 ஜூலை 14ஆம் நாள் தொடங்கப்பட்டது. இது 6,380 கோடி மதிப்பிலான திட்டம். இது 2022-23 பயன்பாட்டுக்கு வந்திருக்கணும். ஆனா வரல. அடுத்தது 6,376 கோடி செலவில் 800 மெகாவாட் திறன் கொண்ட வடசென்னை சூப்பர் கிரிட்டிக்கல் தொழில்நுட்ப மின் திட்டம் 2016ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இது 2019ஆம் ஆண்டில் நடைமுறைக்கு வந்திருக்கணும். ஆனா 2024 மார்ச் மாதம் 7ஆம் தேதி இந்த திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். ஆனாலும் 1 மெகாவாட் கூட அந்த திட்டத்திலிருந்து இதுவரைக்கும் வரல. தொடங்கிட்டார், ஆனா வரல. அடுத்தது தலா 800 மெகாவாட் என 2 பிரிவுகள் கொண்ட 1,500 மெகாவாட் திறன் கொண்ட உப்பூர் மின் திட்டம் 12,778 கோடி மதிப்பில் 2016ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்டது. 2021ஆம் ஆண்டு இந்த திட்டம் நடைமுறையில் வந்திருக்கணும். ஆனால் வரல. அடுத்தது தலா 660 மெகாவாட் வீதம் 2 உலைகள் கொண்ட 1,320 மெகாவாட் திறன் கொண்ட உடன்குடி மின் திட்டம் 10,615 கோடி செலவில் 2017ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் தொடங்கப்பட்டது. இது 2022ஆம் ஆண்டிலே நடைமுறைக்கு வந்திருக்கணும். ஆனா வரல. இது திட்டமிட்டு தான் செஞ்சிருக்கிறாங்க. திட்டமிட்டு தான் நடக்குது. ஏன்னா அவன் அதிகமா கமிஷன் கொடுக்கிறான். வேற என்ன காரணம்? அவ்வளவுதான். இது ஏதோ திடீர்னு நடக்கல, காலகாலமா நடந்துதான் இருக்குது. ஆனா பாதிப்பு யாரு? மக்கள், பொதுமக்கள், பாமர மக்கள், அடித்தள மக்கள், ஏழை மக்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் தொழில் நிறுவனங்கள்ல 85 விழுக்காடு தொழில் நிறுவனங்கள் யார் நடத்துறா தெரியுமா? சிறு குறு தொழில் முனைவோர்கள். 85 விழுக்காடு. அப்ப அவங்களுக்கு தான் பாதிப்பு. ஏற்கனவே இந்த கொரோனானால எவ்வளவு மூடிட்டாங்க? 50,000 சிறு குறு தொழிலாளர் மூடிட்டாங்க. அதன் பிறகு இவர்களுடைய தவறான நிர்வாக திறமை